ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நானே ஒரு வழி சொல்றேன். அதுக்கு முன்னால நீ எனக்கு பழைய மகிழ்னியா வேணும். நான் லவ் பண்ண அதே பழைய மகிழ்னி கொஞ்சம் கூட குறையாம அன்போட திரும்ப வேணும். நீ அதுக்கு சம்மதிச்சா நானும் நீ கேட்கறதுக்கு சம்மதிக்கிறேன். தம்பி நல்ல ஒரு ட்ரல்ல. இங்க பாரு ஆதி, நம்ம பிரச்சனை வேற, மதியோட பிரச்சனை வேற. ரெண்டையும் எதுக்கு சம்பந்தப்படுத்துற? மதி நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுற? அப்படின்னா நீ இன்னும் என் மேல இருக்கிற கோவத்தை விடல. மதியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்க, அப்படிதானே? அப்படிதான். நாம இப்ப பேசுறது பழகிறது எல்லாமே மதியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு மட்டும்தான். மத்தபடி நமக்குள்ள வேற எதுவுமே இல்ல. நீங்க நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன். நான் அன்னைக்கு சொன்னதுதான். நான் பழைய மகிழினி இல்ல. பழைய மகிழினி என்னைக்குமே திரும்ப வர மாட்டா. இப்போதைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து மதியோட கல்யாணத்தை நிறுத்துவோம். அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ அவங்க வழிய பார்த்துட்டு போயிடலாம். ஆஹா ஓஹோ சூப்பர். வர்றே வா. நான் ஒரு பிளான். ஒரு வேலை நடக்கணும்னா 2 பேரும் பேசிப்பாங்களாம். வேலை முடிஞ்சதும் பழையபடி எளிமையாயிடுவாங்களாம். என்ன ஒரு சாணக்கிய தந்திரம். தம்பி உன்னோட ஃபியூச்சர் இப்பவே தெரியுதுடா. நீ ரொம்ப பாவம். அப்படின்னா உன் காரியம் நடக்கணும்னு என்ன யூஸ் பண்ணிக்க பாக்குற இல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் கழட்டி விட்டுருவேன், அப்படிதானே? இதெல்லாம் கொஞ்சம் கூட தப்பா தெரியலையா மகிழினி? எனக்கு தப்பா தெரியல. ஏன்னா என் மதியை காப்பாத்துறதுக்காக யார்கிட்ட வேணாலும் பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஒத்து வந்தா ஓகேன்னு சொல்லுங்க, இல்ல நானே இந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன். ஒன் செகண்ட் தம்பி, இப்படி வா ஒரு நிமிஷம். வாடா வா. வா வா. இங்க பாரு தம்பி, மந்தாகினி இப்படி பேசுறாள், என்ன அப்செட் ஆகாத. நமக்கு வேற வழி இல்ல. இந்த ப்ராஜெக்ட்ல அவளோட நீ பேசி பழகிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. மறுபடியும் புதுசா ஒரு லவ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ப்ரொபோஸ் பண்ணிக்கோங்கடா. அண்ணே சும்மா இருண்ணே. அவ ஏதோ தெரிஞ்சு என்ன கூப்பிட்டுருக்கான்னு பார்த்தா அவ இன்னும் அப்படியே தான் இருக்கா. அவ கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்லைண்ணே. ஏய், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இத்தனை நாள் உன் கூட பேசாம தள்ளி தள்ளி போனா அட்லீஸ்ட் இப்போ பேசுறதுக்கு மறுபடியும் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. மந்தாகினி கூட பழகுன மாதிரி இருக்கும். மெய்யழகி கல்யாணத்தை நிறுத்தின மாதிரியே இருக்கும். ஒரு ஷாட்ல 2 பெக். எப்படி சூப்பர்ல? அண்ணே ஓகே மகிழினி, நான் உன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். மதியோட கல்யாணத்தை நிறுத்த நானும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கேன். நானும் ஏதாவது யோசிச்சு ஐடியா பண்ணிட்டு சொல்றேன். சீரியஸா யோசி ஆதி. என்னோட பிளானை தான் நீ கெடுத்துட்ட. நீயே ஒரு நல்ல பிளானா சொல்ல. முகூர்த்தத்துக்கு முன்னால நம்ம ஏதாவது செஞ்சாகணும். ஞாபகம் வச்சுக்கோ. வாங்கக்கா. இவங்க கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்றாங்களா? இருக்கட்டும், இதை இப்பவே செல்வி கிட்ட சொல்லணும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல. தம்பி, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத பார்த்துட்டு தான் நான் வரேன். மகிழினி என்ன சொல்றா? அவ கோவத்தை விட்டு இறங்கி வர மாதிரி தெரியுதா? பாட்டி, உங்க பேத்தி பயங்கரமா இறங்கி வந்துட்டா.
இதுக்கு மேல இறங்குனா பாதாளத்துக்கே போயிடுவா போல இருக்கு. ம் தம்பி அப்படித்தானே? என்னப்பா சொல்றீங்க? அட போங்க பாட்டி. அவ சித்ராவை அனுப்பி என்னை கூட்டிட்டு வர சொன்னான். நானும் மனசு மாறி இருப்பான்னு ஆசையா வந்தேன் பாட்டி. ஆனா அவ இன்னும் அப்படியே தான் இருக்கா. மதியோட கல்யாணத்தை நிறுத்த மட்டும்